இன்று நாம் பார்க்கவிருக்கும் புனிதர் லிசியே நகரின் தெரேசா. லிசியே நகரின் தெரேசா என்பவர் ஒரு பிரெஞ்சு கார்மெல் சபை துறவியும் கத்தோலிக்க புனிதரும் ஆவார். இவருடைய இயற்பெயர் மரி பிரான்சுவா தெரேஸ் மார்த்தின் என்பதாகும். குழந்தை இயேசு மற்றும் இயேசுவின் திருமுகத்தில் தெரேசா என்னும் பெயரை தேர்ந்து கொண்டார். குழந்தை இயேசுவின் தெரேசா என்னும் பெயரும் இயேசுவின் சிறுமலர் என்னும் பெயரும் இவருக்கு சிறப்பு பெயர்களாக அமைந்துள்ளன. பிறப்பு 2 ஜனவரி 1873 ஆண்டு அலேசான், பிரான்சு. இறப்பு 30 செப்டம்பர் 1897, 24 வயதிலேயே இறந்தார். அருளாளர் பட்டம் 29 ஏப்ரல் 1923 ஆண்டு 11ஆம் பயஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. புனிதர் பட்டம் 17 மே 1925 ஆண்டு 11ஆம் பயஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. 15 வயதே நிரம்பிய தெரேசா தம் இளம் பருவத்திலேயே இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து 1888 பல்வேறு தடைகளையும் தாண்டி கார்மேல் சபையில் சேர்ந்தார். அவர் சேர்ந்த கார்மேல் சபை மடம் பிரான்சு நாட்டில் நோர்மாண்டி மாநிலத்தில் லிசியே நகரில் அமைந்துள்ளது. அத்துறவர இல்லத்தில் தெரேசா 9 ஆண்டுகள் தங்கி இருந்தார். அங்கு திருப்பணி காப்பக பொறுப்பாளர், பயிற்சி நிலை துறவியரின் துணை பயிற்சியாளர் போன்ற பல பணிகளை ஆற்றினார். அவர் தம் இறுதி 18 மாதங்களில் இறை நம்பிக்கையின் இருண்ட கால வேதனையை அனுபவித்தார். அவர் காசநோயால் பீடிக்கப்பட்டு தம் 24ஆம் அகவையில் இறையடி எய்தினார். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுக்கு இன்று உலகம் முழுவதிலும் வணக்கம் செலுத்தப்படுகிறது. தெரேசா ஒரு மறைந்த வாழ்க்கை வாழ்ந்து அறியப்படாமல் இருக்க வேண்டும் என்றே விரும்பினார். ஆனால் இவரின் இறப்புக்கு பின் இவரின் தன் வரலாற்று நூல் இவரை வெளி உலகுக்கு காட்டியது. இவரின் கடிதங்கள், கவிதைகள், சமய நாடகங்களில் இறை வேண்டல்கள் மற்றும் இவரது கடைசி உரையாடல்கள், இவரது சகோதரிகள் பதிவு செய்த இவரின் ஓவியங்கள் மற்றும் புகைப்படங்கள் பலரும் இவரை கண்டுணர வழிவகுத்தது எனலாம். இவரது ஆன்மீக வாழ்வின் ஆழம் பலருக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. இவர் அதனை பற்றி கூறும்போது, என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான் என்றார். தனது தாழ்ச்சியிலும் எளிமையிலும் இவர் கடவுளையே தனது புனிதமாக நம்பினார். புதியதொரு சிறு வழியில் சென்று தெரேசா விண்ணகம் அடைய விரும்பினார். இயேசுவை சென்று சேர்த்திட ஒரு மின் தூக்கி கண்டுபிடிக்க விரும்பினேன். சிறியவளான என்னை தூக்கி உயர்த்துகிற இயேசுவின் கைகளே அந்த மின் தூக்கி என அறிந்து கொண்டேன் என்று தெரேசா குறிப்பிடுகிறார். லிசியே நகரில் உள்ள புனித தெரேசா பேராலயம் பிரான்சு நாட்டிலேயே லூர்து நகருக்கு அடுத்து மிக அதிக திருப்பயணியர் வரும் இடமாக உள்ளது. தெரேசா பிரான்சு நாட்டில் அலேசான் என்னுமிடத்தில் கிபி 1873 ஆண்டு ஜனவரி திங்கள் 2ஆம் நாள் லூயிஸ் செலின் தம்பதியரின் 9வது குழந்தையாக பிறந்தார். தனது சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தார். 15 வயதே நிரம்பிய தெரேசா தம் இறை ஆர்வத்தால் திருத்தந்தையின் சிறப்பு அனுமதி பெற்று 1888 ஆண்டு திங்கள் 9ஆம் நாள் கார்மேல் சபையில் சேர்ந்தார். தெரேசா கார்மேல் மடம் புகுந்த வேளையில் ஒரு புனிதையாக மாற வேண்டும் என்னும் தீர்க்கமான முடிவோடுதான் சென்றார். ஆனால் 6 ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்த பின் 1894 தான் எத்துணை சிறியவள், வலுவற்றவள் என்பதை உணர்ந்தார். எவ்வளவுதான் முயன்றாலும் தன்னிடம் குறைபாடுகள் பல இருந்ததை அவர் கண்டார். அளவற்ற அன்பு காட்ட அவருக்கு விருப்பமாயிருந்தாலும் அவரது சிறுமை அவரை மேற்கொண்டது. படிப்படியாக தன் சிறுமையே தன் வளர்ச்சிக்கு வழியாகும் என்றும் தன் சிறுமையில் கடவுளின் உதவியை நாடி செல்வதென்றும் முடிவு செய்தார். தெரேசாவின் சகோதரி செலின் கொண்டு வந்திருந்த பழைய ஏற்பாட்டை தெரேசா புரட்டினார். அங்கே நீதிமொழிகள் என்னும் நூலின் ஒரு பகுதி 9:4 அவரை கவர்ந்தது. அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது என்று கடவுளின் ஞானம் பற்றிய அந்நூலில் வரும் பகுதி தெரேசாவின் கண்களை திறந்தது.
அதுபோலவே எசையா இறைவாக்கினர் நூலில் வரும் 66:12-13 பகுதி தெரேசாவுக்கு புதியதொரு பொருளை விளக்குவதாக அமைந்தது. இதோ அப்பகுதி. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கடவுளின் வார்த்தையை விவிலியத்தில் கண்ட தெரேசா தனக்கு கடவுள் தரும் செய்தி என்னவென்று உணர்ந்தார். தன் சிறுமையும் வலுவின்மையும் ஒரு குறையல்ல, மாறாக அவற்றின் வழியாகவே இயேசு தன்னை புனித நிலையின் உச்சிக்கு இட்டு செல்வார் என்று அறிந்தார். எனவே உள்ளம் தளர்வதற்கு மாறாக மகிழ்ச்சியடைய வேண்டும். இது தெரேசாவுக்கு ஓர் அற்புதமான கண்டுபிடிப்பாக அமைந்தது. அதையே அவர் சிறு வழி, லிட்டில் வே என்று அழைத்தார். 1895 பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் எழுதிய மடல்களிலெல்லாம் தெரேசா தன் பெயருக்கு முன்னால் மிகச்சிறிய என்னும் அடைமொழியை இடத் தொடங்கினார். தன் குறைகளை வெல்வதற்கு தன் சொந்த சக்தி போதும் என்று தெரேசா எண்ணவில்லை. மாறாக கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்து தன் கடமைகளை பொறுப்போடு ஆற்றி நற்செயல்கள் புரிந்து வாழ்ந்தால் அதுவே கடவுளின் விருப்பம் என்னும் உறுதிப்பாடு அவரிடம் இருந்தது. ஆண்டவர் ஒரு தாயை விடவும் பாசம் கொண்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தன் குழந்தை அறியாத்தன்மையால் தவறு செய்யும் போது அதை தாய் மன்னித்து விடுவார். குழந்தைகள் எப்போதும் குறும்புத்தனம் செய்வார்கள். கீழே விழுவதும் அழுக்கில் புரள்வதும் பொருட்களை உடைப்பதும் அவர்கள் வேலை. ஆனால் இதெல்லாம் நிகழ்ந்த பிறகும் பெற்றோர் தம் குழந்தைகளை அன்பு செய்வதில் குறைபடுவதில்லை. தெரேசாவை வெளி உலகிற்கு தெரிவித்தது அவரது தன் வரலாற்று நூல் ஆகும். அதை அவர் தன் சபை தலைவியின் கட்டளைக்கு பணிந்து எழுதினார். தெரேசாவின் பெற்றோருக்கு புனிதர் பட்டம் செயல்கள் துவங்கின. இவர்கள் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலால் 1994 வணக்கத்துக்குரியவர் என அறிவிக்கப்பட்டனர். 2004 மிலான் நகர பேராயர் நுரையீரலில் நோயுள்ள ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட குணத்தை ஏற்றுக்கொண்டு 12 ஜூலை 2008 அன்று கர்தினால் சரைவா மார்டின்ஸ் முயற்சியால் இவர்களின் 150வது திருமண நாளன்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டால் முத்திப்பேறு பெற்றம் அளிக்கப்பட்டது. இவர்களுக்கு புனிதர் பட்டம் 18 அக்டோபர் 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸால் அளிக்கப்பட்டது. லிசியே நகரின் தெரேசா மட்டுமல்ல, அவர் தாய் தந்தையரும் புனிதர்கள்தான். இவரின் திருவிழா 1 அக்டோபரில் கொண்டாடப்படும். இவர் யாராருக்கு பாதுகாவலராக உள்ளார் என்றால், மறைப்பணியாளர்கள், எய்ட்ஸ் நோயாளிகள், தோட்டக்கலைஞர்கள், அனாதைகள், காச நோயாளிகள் இவர்களுக்கு பாதுகாவலராக உள்ளார். லிசியே நகரின் தெரேசா பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இந்த தகவலை மற்றவர்களும் அறிய வேண்டும், இவர்களின் புனிதத்தன்மையை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த புனிதருடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நண்பர்களே.